தேசிய சிறகுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாய் இணைஞ்சிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சாய். வணக்கம் சிவா. பட்ஜெட் 2024 நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களால் வழங்கப்பட்டது. இப்போது என்னென்னா, தமிழகத்துக்கு பாரபட்சமாக, அதாவது தமிழகத்தை வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள், பல குரல்கள் எழுந்திருக்கு. குறிப்பாக ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் ரொம்ப கொடுத்துட்டாங்க, பாலிடிக்ஸ் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடோட பெயர் வந்து இந்த பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணப்படல, அதனால் தமிழகத்தை பாஜக வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப், கேரளா, எதிர்கட்சிகள் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸோட பெயர் வந்து மென்ஷன் பண்ணப்படல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு எடுத்து பார்த்தால், மத்திய பிரதேஷ் பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டு, இதோட பெயர் வந்து மென்ஷன் பண்ணப்படல. சத்தீஸ்கர் பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டு, ராஜஸ்தான் பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட், இந்த நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணப்படல. இதெல்லாம் தற்போது ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச ஸ்டேட். ஆனால் தற்போது எலெக்ஷன்ஸ் வரப்போகிற ஸ்டேட்ஸ், இதோட மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும். மகாராஷ்டிராவில் சிவசேனா பிஜேபி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹரியானாவில் பிஜேபி ரூல் பண்ணுறாங்க, எலெக்ஷன்ஸ் வருது. இந்த எலெக்ஷன்ஸ் பிஜேபிக்கு ரொம்ப டஃப்பான எலெக்ஷன்ஸாக கூட பார்க்கப்படுது. ஆனால் இந்த மாநிலங்களோட பெயர் கூட பட்ஜெட்டில் வந்து மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் என்பதை இந்த பட்ஜெட்லேருந்து பிஜேபி ஒதுக்கி வச்சுட்டு, எது ஒரு இந்த ஒரு நாட்டோட அந்த ஃபைனான்ஸோட ஸ்திரத்தன்மையை எது வந்து அதிகப்படுத்தும், ஒரு ஸ்டெபிலிட்டி எப்படி ஃபைனான்ஷியலாக நாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆனால் எது மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பட்ஜெட்டோட அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த ஸ்டேட்ஸ் பேர் வரல, இந்த ஸ்டேட் பேர் வரல, சரி எதிர்கட்சிகளோட ஸ்டேட் பேர் வரல, தமிழகத்தோட பேர் வரல அப்படின்னா, பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் மகாராஷ்டிரா இன்னும் வரப்போகிறது 3 மாதத்தில், அந்த பேரை மென்ஷன் பண்ணப்படலையே. அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டு மட்டும் ஒதுக்குறாங்கன்னு சொல்ல முடியும்? பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டே ஒதுக்கும்போது. ஸோ இந்த ஒரு நரேட்டிவ், ஒரு தமிழ்நாடோட பேர் வந்து மென்ஷன் பண்ணப்படவில்லைங்கிறதுனால தமிழ்நாடை ஒதுக்குறாங்க அப்படின்னு அவர்கள் பேசக்கூடிய நரேட்டிவே வந்து ஒரு பொய்யான நரேட்டிவ், ஒரு ஃபால்ஸான நரேட்டிவ் அப்படின்னு நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இதில் இன்னும் குறிப்பாக ஒரு மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, பீகாரின் பெயரும் ஆந்திராவின் பெயரும் ரொம்ப அதிகமாக இடம்பெற்றிருக்கு. இதற்கு காரணம் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவர்களோட சப்போர்ட்டில் தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை செயல்பட்டுருக்காங்கங்கிறதுனால அப்படின்னு பார்த்தா இது ஓரளவிற்கு இதில் உண்மை இருக்குது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஆந்திராவை பொறுத்தவரை, ஆந்திராவிற்கு ஒரு 10 ஆண்டுகளாக, ஆந்திரா தெலுங்கானா 2 மாநிலங்களும் பிரிந்த பிறகு ஆந்திராவிற்கு இது வரைக்கும் கேபிட்டல் சிட்டிங்கிறது ஒன்று ஒழுங்காக இல்லை. ஜெகன் வந்தபோது 3 கேபிட்டல் 4 கேபிட்டல்னு சொன்னார். நாயுடு இருக்கும்போது அமராவதியை கேபிட்டலாக வந்து உருவாக்கணும்னு நினச்சும்போது அதற்கு எதிராக ஜெகன் வந்து 3 கேபிட்டல் 4 கேபிட்டல் அப்படின்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலிட்டிக்ஸால் அந்த கேபிட்டல் என்னென்னு ஆந்திராவிற்கு வந்து இன்னும் ஒரு ப்ராப்பரான கேபிட்டல் இல்லாத மாநிலங்களாக ஆந்திரா இருக்குது. ஹைதராபாத்தை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மாநிலமாக ஆந்திரா இருக்குது. ஏன்னா ஹைதராபாத் இப்போ ஆந்திரா கிடையாது, இப்போ ஹைதராபாத் இருக்கிறது தெலுங்கானா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இப்போ நாயுடு அவர்கள் அங்கே சிஎம் ஆன பிறகு அவங்க ஒரு ப்ரொப்போசல் வந்து கேபிட்டலுக்கு கொண்டு வராங்கங்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு எல்லா மாநிலங்களும் பார்க்கும்போது அந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் கேபிட்டல் சிட்டியே இல்லாமல் இருக்குங்கும்போது அதற்கான அலோகேஷன் வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு கொலிஷன் பார்ட்னரோட ஆப்ளிகேஷன், அவர்களுக்காக பண்ண வேண்டியும் என்கிற கட்டாயம் இருக்குன்னு நம்ம பார்த்தா கூட, ஒருவேளை இந்த கட்டாயம் இல்லைன்னா கூட இது பண்ணியிருப்பாங்க மத்திய அரசு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நாயுடு இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த கேபிட்டலுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ராஜெக்ட் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு மத்திய அரசுக்கிட்ட. இதற்கு ஃபண்ட்ஸ் வந்து வேணும்னு கேட்குறாரு. ஸோ இவங்க வந்து ஒதுக்குறாங்க. ஜெகன் இருக்கும்போது ஏன் அந்த கடைசி 5 வருடங்களில் இதை நம்ம மத்திய அரசு ஒதுக்கல அப்படின்னு கேட்டால், ஜெகன் கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை. 1 கேபிட்டலா 3 கேபிட்டலா 4 கேபிட்டலா எனக்கு வந்து ஒதுக்குங்க ஃபண்ட்ஸ், எனக்கு என்னோட ஸ்டேட்டுக்கு வந்து 3 கேபிட்டல் வேணும், 4 கேபிட்டல் வேணும், எனக்கு ஃபண்ட் ஒதுக்குங்கன்னா எப்படி ஒதுக்குவாங்க? எல்லா மாநிலங்களும் ஒரு கேபிட்டல் தானே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஜெகனுடைய ஒரு கேபிட்டல் ப்ராஜெக்டில் ஒரு கிளாரிட்டி இல்லை, நாயுடு அவர்களுடைய ப்ராஜெக்டில் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை பிஜேபி மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வந்திருந்தால் கூட இந்த அலோகேஷன் வந்து, இந்த ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து ஆந்திராவிற்கு ஒதுக்கியிருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த ஒரு மாநிலம் தலைநகரமே இல்லாமல் இருக்குது. இது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம் பீகார் நம்ம அனைவருக்குமே தெரியும், நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்னென்னு எடுத்து பார்த்தா பீகார். யூபி கிடையாது, யூபி இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வராங்க. பீகார் வந்து ரொம்ப பின்தங்கிய மாநிலம்.
ஆப்வியஸாக நிதிஷ்குமாரோடைய அலையன்ஸில் இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இதை நிறைவேற்றுறாங்க. அதில் நம்ம வந்து மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் இது அவங்க முன்னாடி இருக்கிற பட்ஜெட்ஸ்லேயே பண்ணியிருக்கணும்னு பார்க்குறேன். இத்தனை நாளாக பீகாரை வந்து ஒரு பின்தங்கிய நிலையிலே வைத்திருக்கக்கூடாது. இது ஒரு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஒரு ஆப்ளிகேஷனால் வந்திருந்ததுன்னு நம்ம எடுத்துட்டா கூட இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா நம் நாட்டில் ஒரு மாநிலம், ஏன்னா நம் மாநிலம் அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற மாநிலங்களும் நம் நாடு என்பதால் அந்த மாநிலம் பின்தங்கி இருப்பது என்பதற்கு அங்கே ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஏதாவது ஒதுக்கி அங்கே வளர்ச்சியை மேற்கொள்வதற்கு ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது நல்ல விஷயம் நான் பார்க்குறேன். இது இப்போது நிதிஷ்குமார் அலையன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபி பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப தப்பு. இவங்க இதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும். ஒரு 2023 பட்ஜெட், 22 பட்ஜெட், 21 பட்ஜெட், இந்த நேரத்திலே பீகாருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய அலோகேஷன்ஸ் வந்து பிஜேபி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவர்கள் இருந்திருக்க வேணாம். பட் ஆந்திராவாக இருக்கட்டும், பீகார் ஆக இருக்கட்டும், இந்த அலோகேஷன் என்பது அலையன்ஸ் பார்ட்னர் இல்லைனா கூட இது ஒரு காலத்தின் கட்டாயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இதே மாதிரியே தமிழ்நாடுக்கு ஒதுக்கலை, கர்நாடகாவுக்கு ஒதுக்கலை, மகாராஷ்டிராவுக்கு ஒதுக்கலைன்னா இதெல்லாம் ஆல்ரெடி டெவலப் ஆன மாநிலம். ஸோ அதற்கு இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு தான் நான் இங்கே பார்க்குறேன். இதே மாதிரி மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் பேசப்படுது. அதாவது வந்து மிடில் கிளாஸுக்கு எந்த பெரிய பெனிஃபிட்ஸும் இல்லை. அதாவது வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்க முடியுன்ற இடத்துல கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பல குரல்கள் எழுது. இதில் என்ன இவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க, இல்லை உண்மையாகவே பண்ணலையா? இல்லை, எதுவுமே பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த சேலரி வாங்குறவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது 50,000 சேலரி வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்பது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை 75,000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில். அது 50,000லேருந்து 75,000 சம்பளம் வாங்குறவங்க இதெல்லாம் தான் இந்த மிடில் கிளாஸுங்கிறது. ஸோ யார் இந்த மிடில் கிளாஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல வந்து டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாட்டுடைய ஆவரேஜ் இன்கம் இருக்குல்ல, ஒரு வருடத்திற்கு 2,10,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ மாதம் கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 20,000க்குள்ளே இவங்கெல்லாம் வந்து சம்பளம் வாங்குறாங்க. இது வந்து ஆவரேஜ் ஒருத்தங்க சம்பளம். இவங்க நான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல வரல. ஒரு வேளை மிடில் கிளாஸ் பார்த்தோன்னா இதற்கு கொஞ்சம் மேலாக ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவங்க, 60,000 சம்பளம் வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டே டு டே ஒரு சாப்பாடு கஷ்டம் இருக்காது, தங்குறதுக்கு கஷ்டம் இருக்காது, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அவங்களோட ஃபைனான்ஸ் என்பது ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்க சேமிப்பதற்கு பணம் அவங்களுக்கு இருக்காது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் வந்துட்டு இருக்காது. ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு மிடில் கிளாஸ். அதாவது ரொம்ப ஏழை கிடையாது, பணக்காரனும் கிடையாது. இன்னும் அப்பர் மிடில் கிளாஸ் கூட நம்ம மிடில் கிளாஸ்ன்னு வந்துட்டு இப்போ வார்த்தை சொல்ல முடியாது. அப்பருங்கிறது அங்கே இந்த இடத்துல கொஞ்சம் வந்துடுது. ஓரளவுக்கு அங்கே ஃபைனான்ஷியலி தெம்பாயிடுறாங்க. ரொம்ப அவங்களுடைய மந்த்லி பட்ஜெட்டே வந்து ரொம்ப டைட்டாக போட வேண்டியிருக்கும். ஆனால் பேசிக் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பேசிக்கான வாழ்க்கை தேவைகளுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஸோ இவங்க தான் வந்துட்டு மிடில் கிளாஸு. பேசிக்கலாக மிடில் கிளாஸ் என்பது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஃபைனான்ஷியல் கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னால் ஏழைகளுக்கு நிறையா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக இருக்குது. பணக்காரங்களுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மிடில் கிளாஸ்க்கு வந்து அப்படியே இல்லை இப்படி இல்லைங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன் இருந்தது. பட் ரீசெண்டாக அவர்கள் மெயினாக மிடில் கிளாஸ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு எடுத்து பார்த்தா, குறிப்பாக இது டேக்ஸ் வந்துட்டு குறைக்கிறது. அதுதான் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2019 இப்போது கவர்மெண்ட் பட்ஜெட் போடும்போதே ஒரு டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 2.5 lakhs to 5 lakhs ரெவென்யூ வாங்குறவங்களுக்கு வந்து ரிபேட் டேக்ஸ் 0% ஆக்கிட்டு, அதாவது டேக்ஸ் பே பண்ணுவாங்க, அந்த பணம் வந்து திருப்பி அவங்க அக்கௌண்ட் வந்துடும். டேக்ஸ் ரிபேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 வருடங்கள் கழிச்சு அந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்லாப்ஸ் மாற்றினாங்க. இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம்ஸில் டேக்ஸ்க்கு சில பெனிஃபிட்ஸ்லாமும் வந்துட்டு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். இந்த இன்கம் டேக்ஸ் என்பதை வந்துட்டு இது பண்ணுறதுங்கிறது. இன்கம் டேக்ஸ் இப்போது நேற்றுக்கு இருந்த பட்ஜெட் படி இந்தியாவுடைய ரெவன்யூவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19% வந்து இன்கம் டேக்ஸில் தான் வந்துட்டு அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ரெவன்யூ வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த 19% ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5% to 2% தான் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மக்கள் வந்து இருக்காங்க. 1.5% to 2%. ஆனால் இவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ரெவன்யூ என்பது 19% to 20%, 19% கிட்ட இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது
இந்த ஒரு 19% ரெவென்யூ இருக்குங்கும்போது ஒரு நாட்டுடைய பட்ஜெட் பல விஷயங்கள் அந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஒரு டிஃபென்ஸுக்கு என்ன ஒதுக்குறோன்னு இருக்குது, ரோடு போடுறது என்னென்னு வந்துட்டு இருக்குது, எனர்ஜி செக்யூரிட்டிக்கு என்னங்கிறது இருக்குது. இப்போ சோலார்லாம் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டுக்குன்னு பார்க்க முடியுது. விவசாயத்துக்கு ஒதுக்குறது வந்து பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ பல விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்குங்கும்போது ஒரு 20% வந்து ஒரு பெரிய நம்பர். இப்போது அதாங்க மாதம் 50,000 ஒருவர் சம்பாதிக்கிறாருன்னா அதில் 20%ங்கிறது 10,000. நான் வீட்டுக்கு நான் மாதம் 50,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறேன். அதில் வந்து 10,000 ரூபாங்கிறது ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ எனக்கு வந்துட்டு வருதுன்னா அதை நான் என்னால் குறைக்க முடியாது. இப்போ 100 ரூபாய் 200 ரூபாய் கிடையாது. அது 50,000னா 10,000 ரூபாய் 20%, 1/2%, 1% கிடையாது. அதுவும் வந்து நாட்டுடைய பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது 40 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மேலே அதுக்கு வந்து பட்ஜெட் போடுறாங்கும் போது 1% ரொம்ப அதிகம். 40 லட்சம் கோடியில் 1% நம்ம எடுத்து பார்த்தால் 40,000 கோடி கிட்டத்தட்ட வரும். ஆனால் இது வந்து 20% கிட்டத்தட்ட வந்து 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கோடி அளவிற்கு 19% வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை இங்கே இருக்குன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, இதை கேட்பவர்கள் மிடில் கிளாஸ் ஆக்சுவலி கிடையாது. சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க, நிறைய பேர் அந்த அப்பர் மிடில் கிளாஸில் வந்துட்டு இருப்பவர்கள் என்று தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து நான் சொன்னேன்ல ஒரு 30,000, 40,000, 50,000 இந்த மாதிரி சேலரி வாங்குறவங்க, ரொம்ப டைட்டாக இருக்கிறவங்க, மேபி இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பெரிய ஃபேமிலிஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 60,000, 70,000 சேலரி வாங்குறவங்களே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் சில வீடுகளில் இருவர் சம்பாதிப்பார்கள். அப்போ அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் 1.5 லட்சம் மேலே, 2 பேர் 75,000 சம்பாதிச்சோம்னா 1.5 லட்சம் அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்துட்டு போயிடும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மிடில் கிளாஸ் என்பது அந்த ஒரே ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க 60, அவங்களோட ஃபேமிலி இன்கமே வந்துட்டு ஒரு ஆனுவலாக ஒரு 7 லட்சம் 8 லட்சம் இதுக்குள்ளே இருக்குது. 70,000 சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், திடீர்னு ஹெல்த் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துக்கணும். ஸோ அவர்கள் தான் வந்து இந்த இடத்துல மெயினாக மிடில் கிளாஸாக வந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இந்த புது இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 சம்பாதிக்கிறவங்க 50,000 மேலே சம்பாதிச்சா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து சம்பளத்துலேருந்து குறைப்பாங்க. இப்போ வந்து 75,000 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய லெவலில் மிடில் கிளாஸ், நான் சொல்கிறேன் தெரியுமா, இந்த மிடில் கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன்ல, இந்த இடத்துல சம்பாதிக்கிறவங்க வந்து பெரிய லெவலில் பெனிஃபிட் ஆவாங்க. பெரிய அந்த அப்பர் மிடில் கிளாஸ் நான் சொல்ல வரல. அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப டைட்டான பட்ஜெட்டில் போகக்கூடிய இந்த மிடில் கிளாஸ் என்பது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி இருக்கணும். அதை கொடுத்து தான் இந்த 50,000லேருந்து 75,000 ஒன்று ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் 3லேருந்து 6 லட்சம் வாங்குற வரைக்கும் 5% இருந்துச்சு. அப்புறம் 6 லட்சத்துலேருந்து மேலே போச்சுன்னா அது வந்து 10% வந்துட்டு போச்சு. இப்போ 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் 5% ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 1 லட்சம் வந்துட்டு இந்த 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வாங்குறாங்க தெரியுமா. இவங்களாம் தான் ரொம்ப கோர் ஆஃப் சென்டர் ஆஃப் மிடில் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஒரு 8 லட்சம் மேலே சம்பளம் வாங்க போகிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஒரு பெட்டர் சிச்சுவேஷனுக்கு போக ஆரம்பிக்காம ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க. இந்த ஒரு மேபி சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட 10 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கலாம், அவங்களுக்கும் கொஞ்சம் டைட்டாக பட்ஜெட் இருக்கலாம். ஸோ அவர்கள் இதை ஒரு நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துக்க வேணாம்னு நான் சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது ஒரு நாட்டுடைய ஆவரேஜ் இன்கமே ஒரு 2 லட்சம் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நான் ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக இந்த வீடியோவை வந்துட்டு யாரும் பார்க்க வேணாம். செல்ஃப் சென்ட்ரிக்காக என்னாலையும் பேச முடியாது. ஒரு நாட்டுக்கு ஒரு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, ஆவரேஜ் சம்பளம் 2 லட்சம் 2.1 லட்சம் அப்படிங்க இருக்கக்கூடிய நாட்டில் நான் ஒரு மாதம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் இந்த லெவலில் இருக்கிறத நான் மிடில் கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ஒரு மிடில் கிளாஸ் நான் சொல்கிறேன்ல. ஸோ இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இப்போ மாற்றிருக்காங்களா, அதுவும் இவர்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த அப்பர் மிடில் கிளாஸ் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பெனிஃபிட் வரலன்னு ரேண்ட் பண்ணுறாங்கல்ல, அவர்கள் வந்துட்டு அவங்க மிடில் கிளாஸுங்கிறது அப்பர் மிடில் கிளாஸ், அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு இப்போ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின். ஒரு வருடத்திற்குள் நான் என்னுடைய பங்கை நான் விற்றால் அதற்கு 15% டேக்ஸ் இருந்தது, அது 20% ஏற்றிருக்காங்க. ஆனால் ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த பங்கை நான் விற்றால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 10% இருந்ததை 12% ஏற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மிடில் கிளாஸ் கிடையாது. இது வந்து சரி, இது வந்துட்டு ஏற்றினது ரைட்டா தப்பா, அது வந்து இது ஒரு சப்ஜெக்டட் டு ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சில பேர் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஒரு வருஷத்தில்
நான் வந்து ஸ்டாக் வாங்குற ஒரு 4 மாதத்தில் வித்துடலாம்னு யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டேக்ஸ் வந்துட்டு கூட இருக்கும். இது நீங்கள் இன்னொன்று இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸில் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற டேக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி லெவலில் தான் ஸ்டாக் வாங்கினாலும் வாங்குவாங்க. அது இமீடியட்டாக விற்பவர்கள் அவங்க கிடையாது. அவங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே கம்மியாக இருக்கும்போது லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் கையில் ஒரு கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை விற்று ரொட்டேட் பண்ணி அது இதுன்னு பார்ப்பாங்க. இதில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை நான் சொல்கிறேன்னா இந்த டேக்ஸ் ஒரு 5% ஏற்றுனது வந்து ஒரு விதத்தில் நல்ல விஷயம்னு நான் வந்துட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2% தான் ஏற்றிருக்காங்க. ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 5% ஏற்றிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இன்டைரக்டாக மக்களை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் இந்த ஒரு விஷயத்தில் பார்க்குறேன். ரெண்டாவது இந்த ஷார்ட் டேர்மாக வந்து நிறைய ஸ்டாக்ஸ் யார் ஷார்ட் டேர்மாக ஸ்டாக்ஸ் விற்பாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் என்பது அந்த பங்கின் விலைக்கு டேக்ஸ் கிடையாது, பங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு தான் வந்து இந்த டேக்ஸ் என்பது. ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்மளும் பார்க்குறோம். சில பங்குகள் வந்து 100% 6 மாதத்தில் 100% கெயின் பார்க்குறாங்க. நிறையா PSU பேங்க்ஸ்லாம் ரீசெண்டாக அந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது. ஒரு 1.5 வருடங்களில் 300% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் FDயில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வருடத்திற்கு 6% இன்ட்ரெஸ்ட் 5% 6% வந்துட்டு கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் வந்து FDயில் போடுறாங்க அப்படின்னா. ஆனால் இந்த ஒரு ஸ்டாக்ஸில் வந்து ரீசெண்டாக இந்த ஷார்ட் டேர்மாக விற்கிறாங்கல்ல அவர்கள் 6 மாதத்தில் 100% ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. இவர்கள் தான் இந்த ஷார்ட் டேர்மில் ஸ்டாக்ஸ் விற்கிறவங்க. ஒரு 6 மாதத்தில் வந்து 10% தான் ஏறி இருக்குன்னா யாரும் ஸ்டாக்கை விற்க மாட்டாங்க, லாங்காக ஹோல்ட் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. ஸோ 6 மாதத்தில் நீங்கள் 100% ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க. ஒரு FD ரேட்டை விட FD ரேட்டு ஒரு வருஷத்துக்கே 6% தான், 6 மாதத்துக்கு அப்படின்னா 3% தான். FD ரேட்டோட நீங்கள் ஒரு 30 மடங்கு 33 மடங்கு இவங்களாம் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ அவ்வாறு ப்ராஃபிட் பார்ப்பவர்கள் ஓகேவா நீங்கள் ஒரு 2% 3% 100% ப்ராஃபிட் பார்த்தாச்சு. ஒரு 2% 3% எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதில்ல, ஒரு 5% எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதில்ல, என்ன ஆக போகுது? அதுவும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டாக்கில் பணம் போட்டு யாராவது ஒருத்தங்க 5 லட்ச ரூபாய் ஸ்டாக்கில் போய் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு PSU ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ எந்த ஸ்டாக்ஸ் ஏறுங்கிறத பார்த்து போட்டுட்டு 6 மாதம் வீட்டில் படுத்து தூங்கிட்டாங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் அடுத்த 5 லட்சம் இருக்குது. ஸோ ஒரு உழைப்பே இல்லாமல் உருவாகக்கூடிய இந்த மணி இதெல்லாம் வந்துட்டு ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் இந்த ஒரு இதை நான் தப்பு சொல்லலை, இது ஒரு சிஸ்டம். இந்த ஸ்டாக்குங்கிறது இட்ஸ் அ வே ஆஃப் இன்வெஸ்டிங் மணி, வே ஆஃப் க்ரோயிங் அவர் மணி. நம்மளுடைய கேஷை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல வே வந்து ஸ்டாக்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அதில் வந்து ஒரு எக்கனாமிக்கு வந்து அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் என்பது இந்த கேஷில் வந்துட்டு எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது அதில் ஒரு 3% எக்ஸ்ட்ராவாக ஒரு டேக்ஸ் ஒரு 15லேருந்து 20% 5% எக்ஸ்ட்ராவாக வந்து டேக்ஸ் வந்துட்டு போடுறது என்பது வந்து இதை ஒரு பெரிய ஒரு தவறான விஷயமாக நான் வந்துட்டு பார்க்கல. இதுவும் நான் ஒரு எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட்டே இல்லாமல் அங்கே ஒரு கேஷ் வந்துட்டு உருவாகுதுங்கும் போது அட்லீஸ்ட் அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ரெவென்யூவாக அதுலேருந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் போச்சுன்னா அந்த பணம் மீண்டும் எங்கே போக போகிறது? நமக்கு போட போகிற ரோட்ஸு, நமக்கு போட போகிற நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சோலார் ப்ராஜெக்ட் இவங்க ஏதாவது இப்போ அனௌன்ஸ் பண்ணி அதுவாக இருக்கட்டும், நமக்கு வரப்போகிற ஃபுட்டு இருக்குல்ல அதில் வந்து விவசாய மூலியமாக வருது, அந்த அக்ரிகல்ச்சருக்கு போகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த பணம் வந்து திருப்பி இங்கே தானே வரப்போகுது. ஸோ நம்ம ஒரு இன்கம் டேக்ஸ் என்பது டோட்டலி வேறு, அதில் வந்து இப்போ ஸ்லாப் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஏன் இன்கம் டேக்ஸில் பர்சன்டேஜ் கம்மி? இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸே ஸ்டாக்கில் இருக்கிறது கூட இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் என்பது நம்ம உழைப்பை போட்டுட்டு அதில் நமக்கு ஒரு இன்கம் பார்க்குறோம், அதில் வரக்கூடிய டேக்ஸ். ஆனால் கேபிட்டல் கெயின் டேக்ஸுங்கிறது அதில் பெரிய உழைப்பு என்பது எதுவும் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஜிடிபிக்கு வந்து நான் அந்த ஒரு உழைப்பால் இந்த ஒரு வேல்யூ எதுவும் வந்துட்டு உழைப்பால் உருவாக்கவில்லை. ஸோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறிப்பாக இந்த கேபிட்டல் கெயின்ங்கிறது மோஸ்ட்டாக பங்கு தான் கவர் ஆகும். ஸோ இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை டெக்னிக்கலாக ரொம்ப போக வேணாம். ஸோ அது வந்து லைட்டாக ஏற்றினதை வந்து நான் தவறாக பார்க்கல. ஏன்னா வந்து அதுவும் இப்பொழுது ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கொண்டிருக்கிற வேகத்திற்கு அது ஒரு சரியான விஷயம் தான் நான் பார்க்குறேன். மேபி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் திருப்பி குறையிற மாதிரி போச்சுன்னா மேபி நேத்திக்கு வந்து குறைஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா ஒரு டெம்பரவரி ரியாக்ஷன் அது. பட் லாங் ரன்னில் ஸ்டாக் மார்க்கெட் ஏற தான் போகிறது, நல்லா ஏறிட்டுருக்கு. ஒருவேளை திருப்பி 6 மாதத்தில் பட்ஜெட் வருது, மார்க்கெட் வந்து குளோபலாக ஏதாவது பிரச்சனை வருது, ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து குறையுது அப்படின்னா அப்போ திருப்பி வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் திருப்பி பட்ஜெட் வர போகிறது குறைச்சிக்க போகிறாங்க. இல்லைனா வந்து நிறையா வாட்டி வந்து பட்ஜெட் இல்லைனாலும் நார்மலாக வந்து அனௌன்ஸ் பண்ணி டேக்ஸ் மாற்றிலாம் நம்மலாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இப்பொழுது மார்க்கெட் ஏறக்கூடிய வேகத்திற்கு
இங்கே ஒரு ஒரு இந்த மார்க்கெட்டில் பணம் போட்டு 6 மாதத்தில் 50%, 100% ப்ராஃபிட் பார்க்குறவங்களாம் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த டேக்ஸை ஒரு 2% லாங் டேர்ம்லேயும் ஷார்ட் டேர்மில் ஒரு 5% ஏற்றுனதில் தவறு இல்லை அப்படின்னு தான் நானும் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் 100% ஏறிடுச்சுன்னு நான் சொல்ல, பட் அதில் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த லெவலுக்கு ப்ராஃபிட் பார்க்குறாங்க. கம்மியாக 10% தான் மார்க்கெட்டில் 6 மாதத்தில் ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னா அவங்க விற்கவே மாட்டாங்க 6 மாதத்தில் ஸ்டாக்கை, அவங்க லாங்காக தான் ஹோல்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த ஸ்டாக்கை. ஸோ அவர்கள் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரவே போகிறது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இதை நான் ஒரு தவறான விஷயமாக நான் இந்த விஷயத்தை நான் பார்க்கல. இங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ரொம்ப ஓவராக இந்த பட்ஜெட்டுன்னு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட்ஜெட் என்பது ஒரு பட்ஜெட்டோடைய முக்கிய நோக்கம், ஒரு வீட்டுக்கு நம்ம எப்படி பட்ஜெட் போடுவோம், இந்த மாதம் இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ வருமானம் நமக்கு வருது, ஸோ இது எப்படி வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பிளான் போடுவோம். ஸோ அதே தான் வந்து நாட்டோடைய பட்ஜெட்டும். அந்த நாட்டின் பட்ஜெட்டோடைய முக்கிய நோக்கம் வந்து அந்த நாட்டோடைய ஃபைனான்ஸ், அந்த நாட்டு செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த ஃபைனான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கா, பொருளாதாரத்தை பாதிக்காத லெவலுக்கு இருக்கா, அந்த பட்ஜெட் என்பது பொருளாதாரத்தின் வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்லுமா அப்படிங்கிறது தான் வந்து மெயினே தவிர, இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறது இரண்டாவது தான். ஃபஸ்ட்டு நாட்டுடைய விஷயங்களை வந்து ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு கொண்டு போய் அதற்கு பிறகு தான் இண்டிவிஜுவலாக என்ன பெனிஃபிட் வருதுன்னு பார்க்க முடியும். இது ரொம்ப ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு போயிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். அந்த ஊரில் ரோடு போடுறாங்க இந்த பட்ஜெட்டில், அங்கே நான் போகவே போகிறதில்ல, எனக்கு என்ன பெனிஃபிட், இந்த மாதிரி செல்ஃப் சென்ட்ரிக்காக நாம் பேசுவதை நாம் நிறுத்த வேண்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த ஒரு ஹோலிஸ்டிக்கான growth, அனைவரும் சேர்ந்து வளர வேண்டும் என்பது தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாக இருக்க முடியும். நாங்கள் 1.5% தான் இங்கே இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம். ஆனால் இன்கம் டேக்ஸோட கான்ட்ரிபியூஷன் 19% பட்ஜெட்டில் இருக்குது. இன்கம் டேக்ஸில் 100% மக்களுக்கும் நாங்கள் தான் தாக்கு பிடிக்கிறோம். இந்த மாதிரியான பேச்சு வந்து தேவையில்லாத பேச்சுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து விவசாயத்துக்கு இன்கம் டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ விவசாயம் என்பது ஒரு பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தொழில். அண்ட் இந்தியாவுடைய ஆவரேஜ் இன்கம் வந்து 2.1 லட்சம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பளம் அளவுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. அதற்கு மேலே வாங்குறவங்க 3 லட்சத்துக்கு மேலே வாங்கும்போது தான் அந்த ஸ்லாபே வந்துட்டு வருது. அதுலேயும் அந்த ஓல்டு சிஸ்டமில் வந்து ரிபேட் இருக்குது, 5 லட்சம் வரைக்கும், 2லேருந்து 5 வரைக்கும் ரிபேட் இருக்குது. ஸோ இவ்வாறு பல விஷயங்கள் இந்த ஒரு ஆவரேஜ் இன்கம்க்கு கீழே தான் வந்து நிறைய பேர் வந்து வருமானம் வாங்குறது இருப்பாங்கன்னு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் இன்கமே 2.2 லட்சம் போது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்துட்டு அவர்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய நிலைமையிலே இல்லை. அவர்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபைனான்ஸ் என்பது ரொம்ப டைட்டாக இருக்குது. மற்றவர்கள் அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க அந்த 2%லேயோ ஒரு 1 லட்சம் மேலே மாதம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க ஒரு நல்ல இன்கம் டேக்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கடவுள் உங்களை அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சுட்டு இருக்காருங்கும்போது அதில் எந்த ஒரு பங்கு கான்ட்ரிபியூஷன் ஒரு மற்ற கண்ட்ரிஸோட இன்கம் டேக்ஸ்லாம் போய் பார்த்தா இந்தியாவில் ரொம்ப கம்மி இன்கம் டேக்ஸ் என்பது. ஸோ அதில் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பங்கு, நான் இதை பிளண்ட்டாக பேசுகிறேன் இந்த வீடியோவில் வந்து. நானும் பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு பட்ஜெட் வரும்போதும் வந்துட்டு எனக்கு என்ன பெனிஃபிட் இது பட்ஜெட் என்ன அமேசான் பிக் பில்லியன் டேவா அது, அதை போய் பார்த்துட்டு வந்து என்ன ஆஃபர் எனக்கு கிடைக்குது, என்ன வாங்கலாம், ஹெட்ஃபோன் வாங்கலாமா, இவ்வளோ ஆஃபர் கிடைக்குதா, இது மொபைல் ஃபோன் வாங்கலாமா, இந்த ஆஃபர் கிடைக்குதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு பட்ஜெட் என்பது நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு அப்ரோச் வந்துட்டு ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் அப்ரோச் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வராதீங்க. நீங்கள் அந்த ஒரு 1.5% பே பண்ணுற டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருக்கலாம், அந்த 1.5%லையும் கம்மி, அந்த 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் அவங்களுக்குலாம் நல்லா இப்போது ஸ்லாப்ஸ்லாம் மாற்றிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, 3லேருந்து 6லேருந்து 3லேருந்து 7 அவங்க வந்து கம்மியாக தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. 5% தான் அவங்களுக்கு டேக்ஸு. அண்ட் மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ் வந்துட்டு கூட இருக்கும். ஸோ அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் அந்த 1% கீழே இருக்கிற மக்களாக நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் வந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரிய லெவலில் வந்துட்டு ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அதில் தவறு இல்லை. இதற்கு நாடு உங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஸோ மற்றவர்கள் இந்த நிலைமையில் கூட இல்லை, கடவுள் உங்களை இந்த ஒரு நல்ல நிலைமையில் வந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நல்ல நிலைமையை சொல்ல நிறைய பேருக்கு எல்லா கஷ்டமும் இருக்கும். பெட்டரான நாட்டின் 90% மக்களை விட 95% மக்களை விட உங்களை பெட்டரான நிலைமையில் கடவுள் வைத்திருக்கிறாருங்கும்போது
இந்த ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் அப்ரோச் இல்லாமல் இவர்கள் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓகே, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஃபேன்சியாக எதுவுமே இவங்க அனௌன்ஸ் பண்ணல, அதெல்லாம் ஓகே. பட் வந்து இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் மக்களுக்கு பயன் இருக்குது, இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, நேரடியாக மக்கள் இதை எப்படி என்னெல்லாம் கிடைக்கும் மக்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்சி அனௌன்ஸ் பண்ணலன்னு நான் சொன்னல. இதை நான் வந்துட்டு இப்போ மட்டும் இல்லை, தேர்தல் நடக்கும் வருடங்களில் தேர்தலுக்கு முந்தைய ஒரு பட்ஜெட் இருக்கும், தேர்தலுக்கு பிறகு ஒரு பட்ஜெட் இருக்கும். அப்படிங்கும்போது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட்லேயும் ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தல் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, இதே பிஜேபி மோடி கவர்மெண்ட். ஆனால் 2024 ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. தேர்தலுக்கு பிறகு வந்த பட்ஜெட்லேயும் ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. சரி, 2022, 2023 இந்த டைமில் வந்த பட்ஜெட்ஸ்லையும் பெரிய லெவலில் ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து எதுவும் இல்லை. மேபி இந்த ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது மேபி 2019 வந்த பட்ஜெட்டில் வேணால் இருந்துச்சு. ஒரே ஒரு பட்ஜெட்டில் இந்த நியூ ரெஜிம் டேக்ஸ் இது கொண்டு வந்தாங்க. ஆனால் பெரிய லெவல் ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து எதுவும் இல்லைன்னு பார்க்க முடியுது. குறிப்பாக கோவிட்க்கு பிறகு 2020 பட்ஜெட் போது அப்புறம் தான் கோவிட் லாக்டவுன் அதெல்லாம் வந்துச்சு. 2021 பட்ஜெட்லேருந்து எடுத்து பார்த்தால் அது வந்து ஒரு எல்லாமே ஒரு கேர்ஃபுல்லாக நிதி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் எல்லாமே அப்படின்னு நான் வந்துட்டு பார்க்குறேன். ஏன்னா நாடு 2020 பிறகு உலகம் மாறி இருக்கிற நிலைமை டோட்டலாக வேறு. கோவிட் வந்துச்சு. 2022 வந்து ரஷ்யா யுக்ரைன் போர் வந்தபோது உலகம் லெவலில் பொருளாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுச்சு. கொரோனாவால் ஒரு 2 வருடம் பாதிக்கப்பட்ட பிறகு இம்மீடியட்டாக வந்த விஷயம். ஸோ இந்த ஒரு கண்டினியூஸ் பாதிப்புலேருந்து உலக நாடுகள் இன்று வரைக்கும் மீறி வரவில்லை என்பது வந்து யாராலும் மறுக்க முடியாது. இந்த கொரோனா டைமில் வந்து கைக்கு வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி தவறுகளை அரசு வந்துட்டு செய்யலை. ஸோ மற்ற நாடுகள் கொரோனா நேரத்தில் கையில் டைரெக்டாக பணம் கொடுத்த நாடுகளோட நிலைமை எப்படி இருக்குது, இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்தியா தான் வந்து ஒரு மேஜர் எக்கனாமிஸில் வந்துட்டு வளரும் பொருளாதாரம், வளர்ந்த பொருளாதாரம், இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கனாமிஸில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருக்கிறது. அது வந்துட்டு 7%, 8% க்ரோ சில குவார்ட்டர்ஸில் இருக்குது, சில குவார்ட்டர்ஸில் 7% இருக்குது, சம்டைம்ஸ் 6.5% இருக்குது. இது எந்த பர்சன்டேஜாக இருந்தாலும் இந்தியா தான் வந்து இந்த க்ரோத் ரேட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு மேஜர் எக்கனாமிஸ்க்குள்ளே வந்துட்டு ரொம்ப சின்ன நாடு ஏதாவது ஃபாஸ்ட்டாக வளரும். நாட்டின் பொருளாதாரம் சைஸ் வளர வளர ஃபாஸ்ட்டாக வளர்வது என்பது ரொம்ப கஷ்டம். அது பொருளாதாரம் படித்த எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மேஜர் எக்கானமிஸில் வேகமாக வளரும் நாடு என்பது இந்தியா. அதற்கு காரணம் அந்த ரீசெண்டாக வந்து இந்திய அரசு எடுத்த பொருளாதார நடவடிக்கை, தேவையில்லாத செலவுகள் எங்கேயும் பண்ணல. அதே நேரத்தில் எங்கே தேவையோ ஒரு ரோடு போடுறதா இருக்கட்டும், டிஃபென்ஸில் எங்கே தேவையோ அது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் கூட 8% வந்து டிஃபென்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டுமானங்கள், ரோடாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு 15% வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க பார்க்க முடியுது. ஸோ எங்கள் வளர்ச்சிக்கு வந்து என்ன தேவையோ அதை நோக்கி வந்து இந்தியாவோட பட்ஜெட்டோட அலோகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு. டிஃபென்ஸ் வந்து வளர்ச்சியாக கேட்பாங்க. டிஃபென்ஸ் வந்து பாதுகாப்பு, அது வளர்ச்சியோட முதல்ல முக்கியம். முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும், அப்புறம் தான் வளர முடியும். ஸோ எங்கெங்கே ரைட் பிளேசஸில் வந்து பட்ஜெட்டோட அலோகேஷன் வந்து இருந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். அது நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து 5%, 5.2, 5.3% போன வருடம் இருந்துச்சு. ஸோ இப்பொழுது 4.9% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இது வந்து ஒரு நல்ல சைன். நிதி பற்றாக்குறை வந்து குறையிறது. 2025 டைமில் வந்துட்டு இன்னும் 4.5% எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. இது வந்து மேலும் போக போக வந்து 4% கீழே போவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு 3-4 வருடங்களுக்குள்ளே. அப்படிங்கும்போது இந்த 3 to 4% நிதி பற்றாக்குறை வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு குளோபல் லெவல்லே ஒரு நல்ல சைன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதை நோக்கி இந்த அரசு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ தேவையில்லாத செலவுகளில் பண்ணினோம்னா இந்த நிதி பற்றாக்குறை வந்துட்டு ஏறும், குறையாது. 2 விஷயங்க. இந்த எக்கனாமி வந்து பேசிக்காக ஒரு கவர்மெண்ட் மாதிரி நீங்கள் பார்க்க வேணாம். வீட்டில் நமக்கு வந்து ஒரு பணம் வந்துட்டு கையில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், செலவை எங்கே குறைக்கலாம், என்னோடய வருமானத்தை எப்படி ஏற்றலாம், இது 2 தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இது 2ஐயும் வந்து கரெக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, கடைசி 3-4 வருடங்கள் பட்ஜெட் எல்லாமே நம்ம ஒரு கண்டினியூஷனாக, ஒவ்வொரு பட்ஜெட்டோடைய கண்டினியூஷன் இன்னொரு பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கணும். என்ன சொல்ல போனால் இவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய மோடி அரசுடைய டார்கெட் வந்து 2047
ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுட்ருக்காங்க. அண்ட் மோடி கவர்மெண்ட் எப்போவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் நோக்கி ஒர்க் பண்ணக்கூடிய அரசு கிடையாது, ஒரு லாங் டேர்ம் பிளான் நோக்கி ஒர்க் பண்ணக்கூடிய அரசு என்பதால் எலெக்ஷன்ஸ் என்பது வருடம் ஒரு எலெக்ஷன்ஸ் வரும். இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் 5 வருடங்களுக்கு ஒரு வாட்டி வரும், வருடம் வேறு எலெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் வந்து ஜென்ரலாக கவர்மெண்ட்ஸ் இனி பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஜேபி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷன்ஸ் வரஸ்ட்டு சென்ட்ரல் எலெக்ஷன்னா நாடு ஃபுல்லாக ஒரு ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்டு, இல்லைனா வந்து ஸ்டேட் எலெக்ஷன் வருதுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி ஒதுக்கி பழக்கம். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை வந்துட்டு பிஜேபி கைவிட்டிருக்காங்க. நான் பார்க்குறேன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்லேயும் ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட் இல்லவே இல்லை. இந்தியா ஃபுல்லாக எந்த ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. பிப்ரவரி மாதம் வந்த பட்ஜெட்டில், தேர்தலுக்கு பிறகு வந்த பட்ஜெட்டில் இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் வருது, ஹரியானா எலெக்ஷன் வருது, அங்கேயும் எந்த ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வியில் இதோட பதிலும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிங்கும்போது அந்த அரசியல் கண்டிப்பாக இதில் சிலது மிக்ஸ் ஆகிருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. இப்போ கூட்டணியில் இருப்பதால் இந்த பீகார் ஆந்திராலையும் அது காலத்தின் கட்டாயம் நான் சொன்னால் கூட அந்த ஒரு அரசியலும் இதில் வந்துட்டு சிலது இன்வால்வ் ஆகிருக்கு. பட் முடிகிற அளவிற்கு இந்த பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணும்போது அரசியலை ஒதுக்கி வைத்து மேனேஜ் பண்ணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா 9 ப்ரியாரிட்டி வந்து இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை நோக்கி தான் அந்த பட்ஜெட் போகுது. 9 ப்ரியாரிட்டி என்னென்னா, முதல்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி இன் அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் 2வது, 3வது இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், 4வது வந்து மேனுஃபேக்சரிங் உற்பத்தி, 5வது அர்பன் டெவலப்மெண்ட், அர்பன் ஒரு ஏரியாஸில் அர்பனாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நடக்கிறது, 6வது எனர்ஜி செக்யூரிட்டி, 7வது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம், 8வது இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் 9வது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். 9 கொடுத்துருக்காங்க. இந்த 9 ப்ரியாரிட்டி இருந்தாலும் அவங்க அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இந்த இடத்த எப்படி பார்க்குறேன்னா, இவங்க மெயினாக இந்த பட்ஜெட்டில் வந்து அவர்கள் எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பெரிய லெவலில் வந்து நிறைய இதில் இருக்கிற 9 ஃபேக்டர் நிறையா ஃபேக்டர் இது வந்து இம்பேக்ட் பண்ணும். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங்னு சொல்லியிருக்காங்களே ஒரு ஃபேக்டர். இப்போ இந்த சிறு குறு தொழிலுக்கு எடுத்து பார்த்தா இந்த முத்ரா லோன் வந்து 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். புதுசாக யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி 10 லட்சம் முத்ரா லோன் வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ 20 லட்சம் வந்துட்டு வரைக்கும் தராங்க. அதுவும் ஒரு சிறிய லோன் முன்னாடி வாங்கி ஒன்று கட்டியிருந்தால் ஈஸியாக அந்த 20 லட்சங்கிறது கிடச்சிரும். இதற்கு முன்னாடி ஒரு முத்ரா லோன் வாங்கி கரெக்டாக கட்டி முடிச்சிருந்தான். அப்படிங்கும்போது இந்த முத்ரா திட்டங்கிறது 2015 ஒரு பிஜேபி அரசோட ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். நிறையா சிறு குறு தொழில்கள் இதனால் வளர்ந்துச்சுன்னு பார்க்க முடியுது. இப்போ இந்த தொழில்கள்லாம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவர்களுக்கு இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இன்னும் அவர்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்துட்டு தேவை, இன்னும் கேஷ் வந்து அவர்களுக்கு தேவை. அப்படிங்கும்போது 20 லேக் வரைக்கும் இந்த அவர்களுக்கு இப்போ லோன் கிடைக்குதுங்கும்போது இன்னும் நிறையா அவங்க வளரலாம். ஸோ 20 லேக் வரைக்கும் அவங்க லோன் கிடைக்குதா, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணலாம். அப்படிங்கும்போது எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது, இந்த ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்லேயும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மேனுஃபேக்சரிங் இவங்க ஒரு ப்ரியாரிட்டி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங்லேயும் நிறைய எம்எஸ்எம்இ செக்டர் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. ஸோ உற்பத்தியும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சின்ன ஒரு எம்எஸ்எம்இ விட்டாங்க, நிறைய பெரிய லெவல் எம்எஸ்எம்இஸ் சின்ன பெரிய லெவலில் அதாவது மைக்ரோ ஸ்மால்னாலே சின்னது தான். பட் ஸ்மால் மீடியம் சைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு 100 கோடி அளவிற்கு ஒரு கடன் கொடுக்குற அளவுக்கு திட்டம், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நான் சொல்ல வரேன். ஆனாலும் அவங்க இந்த எம்எஸ்எம்இயில் வந்து அவங்க வந்துட்டு வருவாங்க. ஸோ அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டம் 100 கோடி அளவுக்கு அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போ அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்துட்டு கேபிட்டல் வந்து அவர்களுக்கு தொழில் பண்ணுவதற்கு வந்து பெரிய லெவலில் இல்லைங்கிறது, அந்த கன்சர்ன் இவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். ஒன்று, 2வது வந்து நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழில் பண்ணுவதற்கு அவர்களுக்கு ஆளுங்க தேவைங்கும்போது அவங்களை எம்ப்ளாய் பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். நாட்டின் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய ஒரு பங்கை வகிக்கக்கூடிய விஷயமாக இந்த எம்எஸ்எம்இ இருக்குது என்பதால் இந்த டாப் டு பாட்டம் அப்ரோச் இல்லாமல் பாட்டமில் வந்துட்டு அடிமட்டத்தில் தொழில் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த ஒரு எம்எஸ்எம்இ பாட்டம் டு டாப் அப்ரோச் வந்து இந்த பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் வந்துட்டு பார்க்குறேன். இது ஒரு ரொம்ப கோர் ஆஃப் த பட்ஜெட்டாக வேணால் வந்து இந்த எம்எஸ்எம்இ அவங்க அப்ரோச் பண்ணுறது நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்கில் இந்தியா திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு வெளில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்து
பெரிய பெரிய கம்பெனிஸில் கொடுக்குறது, அதுக்கான ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். விவசாயத்தை பொறுத்தவரை ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து அடுத்த ஒரு 2 வருடங்களில் 2 crores அதோ ஆர்கானிக் இதை நாங்கள் வந்துட்டு உருவாக்குவோம் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிங்கும்போது ஒரு ஓவராலாகவே இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கிற பட்ஜெட்டு நான் பார்க்குறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் என்பது பிக் பில்லியன் டே ஃபேன்சியாக எதுவும் இல்லை. ஃபேன்சியாக இல்லைங்கிறதுனால இது ஒரு பட்ஜெட்டாக போரிங் பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்டுன்னு நீங்கள் என்ன சாப்பிட்ற ஃபுட்டாக உப்பு காரமாக இருக்கிறதுக்கு இதற்கு எந்த செக்டாருக்கு என்ன தேவையோ அதை ஏற்ற மாதிரி ஒதுக்குறது தான் இந்த பட்ஜெட். அப்படிங்கும்போது இது இந்த ஒரு பட்ஜெட்டை மட்டும் பார்க்காம ஒரு ஹோலிஸ்டிக்காக கடைசி 2-3 வருடத்தில் இருந்த பட்ஜெட், இதற்கு பிறகு வரப்போகிற பட்ஜெட்டு ஒரு லாங் டேர்ம் வியூவாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல பட்ஜெட்டு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், ஓகே. எதுனாலும் 2 பக்கம் இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா நெகட்டிவ் சைடும் கண்டிப்பாக இருக்கும்ல. இதில் இவங்க என்ன பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தோன்னா 2021-22 2-3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு தலைவலியாக இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் இதான் நாங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஏர் இந்தியா வந்து பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பப்ளிக் செக்டாரை வந்து தேவையில்லாத விஷயங்களை அரசு அதுலேருந்து விலகுவோம் அப்படின்னு வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. தேவையான விஷயங்கள்லாம் அரசு இருக்கணும், இப்போ ரயில்வேஸ் மாதிரி விஷயங்கள்ல. பட் தேவையில்லாத விஷயத்தை வந்து ஏர் இந்தியா வந்து ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, அதுலேருந்து வெளில வந்தாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் செக்டார்லேருந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் 2-3 வருஷம் முன்னாடி டார்கெட்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதை பற்றி எதுவுமே இந்த பட்ஜெட்டில் அவர்கள் பேசவில்லை என்பது ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம்னு நான் வந்துட்டு பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மேனுஃபேக்சரிங் உற்பத்தியோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல பொருளாதாரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களாகவே ஒரு 11% வந்து ஸ்டக் ஆகிருக்கு. மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவே பெரிய லெவலில் ஆகலை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஆன்சரில் MSME வந்து மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணணும்னு நான் சொன்னாலும் இன்னும் சில விஷயங்கள் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை தவிர ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டேட்டுக்கான ரெவென்யூ கொடுக்குறாங்களே. ஸோ 20-21% வந்து மேலே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ். ஆனால் மாநிலங்களுக்கு இந்த ரெவென்யூ கொடுத்தாகணும், கண்டிப்பாக கொடுத்தாகணும், இல்லைன்னு நான் வந்துட்டு சொல்லலை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலமும் அவர்கள் நான் சொன்னல மத்திய பட்ஜெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நிதி வந்து ஒதுக்குறாங்க. அந்த ஒரு பட்ஜெட் என்பது வரவையும் செலவையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது, தேவையில்லாத செலவு பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் மாநில பட்ஜெட்டில் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக கூட இருக்கட்டும் எல்லாருமே கண்ணாபின்னான்னு வந்து செலவு பண்ணுறாங்க. ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் பார்த்தோன்னா ஏதோ படித்து முடிச்ச பட்டதாரிகளுக்கு ஏதோ 1000 ரூபாய் ஏதோ கொடுக்குறோம் அது கொடுக்குறாங்க மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. நம்ம பார்க்குறோம் ஏகப்பட்ட ஸ்டேட்ஸில் அந்த 1000 ரூபாய் கொடுக்குற தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வச்ச விஷயம் நிறைய ஸ்டேட்ஸில் வருது. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வருது. இதெல்லாம் ஓகே. இது ஒரு லெவலுக்கு மீறி வந்து எல்லா மாநிலங்களும் வந்து கண்ணாபின்னான்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இலவசங்களாக இருக்கட்டும், ஃப்ரீயாக ஒரு விஷயங்கள் தரதாக இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறேன். அதற்கு பிறகு வந்து மத்திய அரசு எனக்கு கூட ஃபண்டு ஒதுக்கணும் அப்படின்னு வந்துட்டு அடுத்தது பேசுகிறாங்க. ஸோ இந்த மாநிலங்கள் தமிழ்நாடு வச்சு மட்டும் நான் குறிப்பாக சொல்ல, நிறைய பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது, காங்கிரஸ் ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு மாதிரி திமுக ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்குது, பஞ்சாப் மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக கட்சியை சொல்கிறேன். அதனால தான் நான் மகாராஷ்டிராவில் ரீசெண்டாக பிஜேபி பண்ண அனௌன்ஸ்மெண்ட் கூட நான் வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ பல மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு நிதியை ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கண்ணாப்பின்னான்னு வந்து ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மத்திய அரசு பெரிய லெவலில் அவர்களுக்கு வந்து ஃபண்டை ஒதுக்கிட்டும் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபண்டு மாநிலங்களுக்கு கொடுத்தே ஆகணும், ரைட்டு. ஆனால் அவர்களுக்கு இன்னும் சில கண்டிஷன்ஸ் வந்து டைட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். தேவையில்லாத ஸ்பெண்டிங்கை வந்து மாநிலங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு இன்னும் டைட் பண்ணி அனௌன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நான் இந்த பட்ஜெட்டில் பார்க்க இது ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்டோட நெகட்டிவ்ஸ். தங்களின் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயந்த்.